Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான கலர் கிரேடிங் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் எடிட் பண்ணி பார்த்திருப்பீங்க இது போல கலர் கரெக்ஷன். பட் நம்ம வந்து அலைட் மோஷன் வந்து யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம். அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல தெரியும். நீங்க வந்து சாதாரணமா எடிட் பண்றதுக்கும் ஒரு க்ளோ எஃபெக்ட்டோட ஒரு சிசி போட்டு எடிட் பண்றதுக்கும் வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவல்ல தெரியும். ஸோ அதான் நான் வந்து சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோ. இல்லைனா வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்கள் மாறிடும், உங்களோட கலர் கரெக்ஷன் வந்து பெர்ஃபெக்ஷனாக வராது. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களோட கிளிப் இல்லைனா வீடியோ இல்லைனா இமேஜஸ் எது வேணுமோ உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எஃபெக்ட்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா பிளருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளருங்கிறதுல போனீங்கன்னா ஷார்ப்பன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரென்த்துங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 0.89 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளருங்கிற ஆப்ஷனில் மறுபடியும் போங்க. அதில் போனீங்கன்னா லென்ஸ் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்ட்ரென்த் ரேடியஸ் சென்டர் இந்த மாதிரி 3 இது இருக்கும். அதில் வந்தீங்கன்னா சென்டர் எதுவுமே டச் பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபுல்லாக்கிடுங்க. ஃபுல் வேல்யூஸ் வந்து செட் பண்ணிடுங்க. ரேடியஸ்க்கும் வந்து அதே இது செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா கலர் அண்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +100 கொண்டு போயிருங்க. வைப்ரன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூட்டி வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா 1.16 இல்லைனா 1.20 அந்த மாதிரி நீங்கள் வந்து வைப்ரன்ஸோட வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. மறுபடியும் வந்து சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேச்சுரேஷனோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு -80 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருங்க. வைப்ரன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +2.00 அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் பிரைட்னஸை வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கான்ட்ராஸ்ட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கான்ட்ராஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு +11 இல்லைனா +12 அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட் வந்து கூட்டி வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து கூட்டிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேட்டே மாஸ்க் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் விஜினேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த விஜினேட்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மி பண்ணாதீங்க. ஓரளவுக்கு இப்போ 95 இருக்குதா, ஒரு 80 வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட்னஸ் வந்து எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. ஃபெதருங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்துக்கும் இந்த போல் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதாவது 1.000க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தையும் பார்த்தீங்கன்னா அதே போல் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. டிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா 0 ஆக்கிடுங்க இதே போல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு கலர் கிரேடிங் வந்து பண்ணியாச்சு. இதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இது போக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா இந்த கிளிப்பை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ண கிளிப்பில் இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இதே போல். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு அந்த செகண்ட் கிளிப்பில் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா பிளருங்கிற ஆப்ஷனில் போங்க. ஷார்ப்பன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பன் ஆட் பண்ணிட்டு அதே போல் தான் 0.89 வந்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வந்து +100. அதுக்கப்புறம் வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம லாஸ்ட்டாக செட் பண்ணோம்ல அதே போல் ஒரு 1.16 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து இதுலேயும் டச் பண்ணாதீங்க. கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம போன எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ண மாதிரியே ஒரு கொஞ்சோண்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா ஷார்ப்பன் ஆட் பண்ணியாச்சு, சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜினேட் வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த விஜினேட் வந்து ஆட் பண்ணிட்டு
அந்த விஜினோட்டோட செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க, ரவுண்ட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபெதரை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து கூட்டி வச்சுருங்க. மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, வெளியே வந்துடுங்க. ஸோ மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கலர் அண்ட் லைட் அப்படின்னு ஆப்ஷன் போங்க. அதில் போனீங்கன்னா கலரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட் இருக்கும். அந்த கலரைஸுங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த கலரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு வயலட் பர்பிள் அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதே போல் வந்து அந்த வயலட் சைடு வந்து நான் வந்து அந்த கலரைஸோட அந்த மார்க்கை வந்து நான் செட் பண்ணுறேன். ஒரு 59 அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். என்னடா நீ இப்போ வந்து எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுற எதுவுமே தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. நான் வந்து கடைசியாக ஒரு ஆப்ஷன் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது இது வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜினேட் ஆட் பண்ணியாச்சு, கலரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் எஃபெக்ட்ஸ் மறுபடியும் போங்க. இதில் வந்து கலர் அண்ட் லைட் போங்க. அதில் வந்து சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைம் வைப்ரன்ஸை பார்த்தீங்கன்னா இதே போல் ப்ளஸ் ஆக்கிடுங்க. அதை பார்த்தீங்கன்னா 2.000 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்கிடுங்க. சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 இல்லைனா ஒரு மேபி ஒரு 73 75 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 73 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரே ஒரு எஃபெக்ட் வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், க்ளோ எஃபெக்ட்க்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ்க்கு போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பிளருங்கிறதுல போனீங்கன்னா காஷியன் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து காஷியன் பிளர் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த காஷியன் பிளரில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 0.100 ஒரு 100க்கு வச்சுக்கோங்க, 0.100க்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணிட்டோம். பட் நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த ப்ரிவியூவில் வந்த மாதிரி எஃபெக்ட் வரலையடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டின்னு இருக்குல்ல, அந்த பிளெண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா இது இருக்கும். அதில் ஓவர்லேங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டியில் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து நீங்கள் செட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எஃபெக்ட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கும் உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமென்ஷனில் ஒவ்வொரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஓவர்லே செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சாஃப்ட் ஓவர்லே செட் பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு அந்த வீடியோக்கு வந்து எப்படி எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட் வேணும், எந்த மாதிரி பிளர் ஆப்ஷன் வேணும், அது வந்து நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ணேன் ஓவர்லே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போலயே ஒரு சூப்பரான க்ளோ எஃபெக்டோட சிசி வந்து நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்ல. அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியலில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.